அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான ஓய்வூதியம் தொடர்பாக ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு தனது இறுதி அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. இந்த குழு அரசு பணியாளர்களின் பல்வேறு கோரிக்கைகளை முழுமையாக கேட்டறிந்து ஆய்வு செய்ய 194 அரசு பணியாளர் சங்கங்களுடன் 9 சுற்றுகளாக கூட்டங்களை நடத்தியது. மேலும் இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் மற்றும் நிதி நிறுவனங்களுடன் பல்வேறு கலந்தாய்வு கூட்டங்களையும் நடத்தியது. துல்லியமான மற்றும் விரிவான ஆய்வுகளை மேற்கொள்ள காப்பீட்டு கணிப்பாளர் மற்றும் நிதி வல்லுநர்களின் சேவையையும் குழு பயன்படுத்தியது. கடந்த 8 மாதங்களில் 7,36,000 பணியாளர்கள் மற்றும் 6,75,000 குடும்ப ஓய்வூதியதாரர்கள் உட்பட ஓய்வூதியதாரர்களின் தரவுகளை சேகரித்தல், அவற்றில் இருந்த தவறுகளை நிவர்த்தி செய்தல் மற்றும் சரிபார்த்தல் உள்ளிட்ட பணிகளை ஓய்வூதிய குழு விரிவாக மேற்கொண்டது. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் ஓய்வூதிய குழு தனது இறுதி அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. சென்னையில் 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். கடந்த 26ஆம் தேதி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு அவர்கள் போராட்டம் நடத்தினர். காவல்துறையினர் அவர்களை கைது செய்து திருமண மண்டபங்களில் அடைத்து மாலை விடுவித்த நிலையில் சென்னையில் கடந்த 4 நாட்களாக அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இந்நிலையில் இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் 5வது நாளாக இன்றும் தொடர்ந்துள்ளது. சென்னை எழும்பூரில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் பள்ளி அருகே ஒன்று திரண்ட ஆசிரியர்கள் கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்து பேருந்துகளில் ஏற்றி பல்வேறு சமூக நலக்கூடங்களில் தங்க வைத்துள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கம் விலை இன்று சவரனுக்கு அதிரடியாக 3,360 ரூபாய் சரிந்துள்ளது. 10 நாட்கள் உயர்வுடனேயே பயணித்த 22 கேரட் ஆபரண தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,04,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் 2வது நாளாக இன்றும் கிராமுக்கு 420 ரூபாயும் சவரனுக்கு 3,360 ரூபாயும் குறைந்துள்ளது. சென்னையில் இன்று 1 கிராம் தங்கம் 12,600 ரூபாய்க்கும் சவரன் 1,80,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நேற்றும் இன்றும் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு 4,000 ரூபாய் சரிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நாளொரு பாய்ச்சல் கண்டு வந்த வெள்ளியின் விலையும் இன்று கிராமுக்கு 23 ரூபாய் குறைந்துள்ளது. கடைகளில் 1 கிராம் வெள்ளி 258 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. திருத்தணியில் புலம்பெயர் தொழிலாளர் மீதான தாக்குதல் வீடியோவை சமூக ஊடக தளங்களில் பரப்ப வேண்டாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பான செய்திக்குறிப்பில் கடந்த 27ஆம் தேதி திருத்தணி ரயில்வே குடியிருப்பு அருகே ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த நபரை தாக்கிய 4 சீறார்கள் கைது செய்யப்பட்டு கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தவிர பிற மாநில நபர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் ஏதும் நடைபெறவில்லை என்றும் பிற மாநில நபர்கள் இங்கு பாதுகாப்பாகவும் இணக்கமாகவும் வாழ்வதற்கு தகுந்த சூழல் இருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. பிற மாநிலங்களைச் சேர்ந்த நபர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அவர்கள் வசிக்கும் பகுதிகளிலும் அவர்கள் பணியாற்றும் இடங்களிலும் போதுமான காவல் ரோந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் இதுபோன்ற சம்பவம் எதிர்காலத்தில் தடுக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக கடுமையான கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. மேலும் இச்சம்பவத்தின் உள்பூர்வ தன்மையை கருத்தில் கொண்டு தாக்குதல் தொடர்பான வீடியோவை சமூக ஊடகங்களில் பரப்ப வேண்டாம் என்றும் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. 2026 புத்தாண்டு முதல் நாகர்கோவில், செங்கோட்டை, தூத்துக்குடி விரைவு ரயில்கள் உட்பட 65 விரைவு ரயில்கள் மற்றும் 14 குறுகிய தூர ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்படுகிறது. இதனால் பயண நேரம் 5 நிமிடம் முதல் 85 நிமிடங்கள் வரை குறையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் வெளியிடப்பட்டுள்ள தெற்கு ரயில்வேயின் புதிய கால அட்டவணையில் ரயில் பாதைகளை மின்மயமாக்கும் பணிகள் நிறைவு, சிக்னல் தொழில்நுட்ப மேம்பாடு உள்ளிட்ட பணிகளால் ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக கொல்லம் தாம்பரம் இடையிலான விரைவு ரயிலின் பயண நேரம் 85 நிமிடமும், கோவை ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயிலின் பயண நேரம் 55 நிமிடமும் குறையும் என கூறப்பட்டுள்ளது. தூத்துக்குடி, மேட்டுப்பாளையம் உட்பட 5 விரைவு ரயில்களில் தலா 50 நிமிடம் பயண நேரம் குறையும். நாகர்கோவில் தாம்பரம், தூத்துக்குடி மைசூர், ராமேஸ்வரம் புவனேஸ்வர், ராமேஸ்வரம் திருப்பதி, தூத்துக்குடி சென்னை எழும்பூர்,
செங்கோட்டை, மயிலாடுதுறை, எழும்பூர், மங்களூர் விரைவு ரயில்களின் பயண நேரமும் 25 நிமிடம் முதல் 45 நிமிடம் குறையும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மகன் வீட்டை விட்டு துரத்தியதால் திருமண வயதில் மகளுடன் சிறிய வாடகை வீட்டில் வறுமையில் வசித்து வரும் முதிய பெற்றோர் தங்களுக்கு வீடு வழங்கி உதவ செங்கல்பட்டு ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணீருடன் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். திருக்கழுங்குன்றம் அடுத்த வள்ளிபுரம் பகுதியைச் சேர்ந்த மதுரை கிருஷ்ணவேணி தம்பதிக்கு மகனும் மகளும் உள்ளனர். மகனுக்கு திருமணமான நிலையில் பெற்றோரை கவனிக்காமல் வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் திருமண வயதில் உள்ள மகளுடன் மாதம் 500 ரூபாய் வாடகை கொடுத்து சிறிய வீட்டில் வறுமையில் வாடி வருகின்றனர். இந்நிலையில் செங்கல்பட்டு ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த பெற்றோர் 12ஆம் வகுப்பு வரை படித்துள்ள மகள் குறைந்த வருமானம் கொண்ட வேலைக்கு சென்று வரும் சூழலில் வீடு இல்லாததால் திருமணம் தள்ளிப்போய் வருவதாகவும் வாடகை அளிக்க முடியாத சூழலில் உள்ள தங்களுக்கு வீடு வழங்க தமிழ்நாடு அரசுக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். வீடு இல்லாத எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, பையன் எங்களுக்கு சோறா போட்டதில்ல. இந்த 1500 ரூபாய் வாங்கி தான் சாப்பிடுறோம். புத்தாண்டை ஒட்டி பூக்களின் தேவை அதிகரித்துள்ளதால் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மலர் அங்காடியில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. நிலக்கோட்டையை சுற்றியுள்ள பகுதியில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் பூக்களை மட்டுமே அதிக அளவில் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடும் பனிப்பொழிவு காரணமாக தற்போது நிலக்கோட்டை சந்தைக்கு பூக்களின் வரத்து குறைந்துவிட்டதால் அவற்றின் விலை உயர்ந்துள்ளது. குறிப்பாக 1 கிலோ மல்லிகை 1800 முதல் 2500 ரூபாய் வரை விற்பனையானது. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகும் மல்லிகையின் விலை 4000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. கிறிஸ்மஸ்லேருந்து நியூ இயர் வரைக்கும் அமெரிக்கா, துபாய், சிங்கப்பூர் இதெல்லாம் ஆர்டர் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால அவங்களுக்கு தேவையான பூ வரத்து பனிப்பொழிவுனால வரத்து கம்மியாயிருக்கு. அதனால ரேட்டு 3000 to 4000 ரூபா வரைக்கும் போகுது. மல்லிகைப்பூ, முல்லைப்பூ 2000 ரூபா வரைக்கும் போகுது. இதேபோல கனகாம்பரம் கிலோ 1000 ரூபாய்க்கும், முல்லை 850 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அரளி, பிச்சி ஆகிய பூக்களின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளதால் மலர் சாகுபடி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சபரிமலையில் வரும் 14ஆம் தேதி மகரவிளக்கு பூஜை நடைபெற உள்ள நிலையில் இன்று மாலை கோயில் நடை திறக்கப்பட உள்ளது. சபரிமலையில் மண்டல பூஜை கடந்த 27ஆம் தேதி நிறைவடைந்ததை அடுத்து அன்றிரவு ஹரிவராசனம் பாடப்பட்டு கோயில் நடை அடைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சபரிமலையில் மகரவிளக்கு காலத்துக்கான ஏற்பாடுகள் துவங்கி உள்ளன. இந்நிலையில் மகரவிளக்கு பூஜைக்காக இன்று மாலை 5 மணிக்கு கோயில் நடை மீண்டும் திறக்கப்பட உள்ளது. தந்திரி மகேஷ் மோகனரு முன்னிலையில் மேல்சாந்தி இடி பிரசாத் கருவறையை திறந்து வைத்து தீபம் ஏற்றுவார். இதனைத் தொடர்ந்து சன்னிதானத்தில் உள்ள அணையாத விளக்கு ஏற்றப்பட்ட பிறகு பக்தர்கள் 18ஆம் படியேறி சாமியை தரிசிக்க அனுமதிக்கப்படுவர். முக்கிய நிகழ்வான மகரவிளக்கு பூஜை மற்றும் ஜோதி தரிசனம் வரும் ஜனவரி 14ஆம் தேதி நடைபெற உள்ளது. திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு தொடர்பாக மக்களிடம் கருத்து கேட்க பிரத்யேக செயலியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை அறிமுகம் செய்கிறார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் திமுகவின் தேர்தல் அறிக்கையை தயாரிக்க கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தலைமையில் 12 பேர் கொண்ட குழு ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 22ஆம் தேதி இந்த குழுவின் முதல் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த குழு மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அனைத்து தரப்பினரையும் சந்தித்து கருத்துக்களை கேட்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்க உள்ளது. இந்நிலையில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு மக்களின் கருத்துக்களை கேட்பதற்காக பிரத்யேக செயலியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை அறிமுகம் செய்ய உள்ளார். திருத்தணி அருகே ரயிலில் வடமாநில இளைஞர் மீது பட்டாக்கத்தியால் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பாக விளக்கம் அளித்த அவர், தாக்குதல் தொடர்பான தகவல் கிடைத்ததும் அவர் மீட்கப்பட்டு உயரிய சிகிச்சை கிடைக்க போலீசார் நடவடிக்கை எடுத்ததாகவும் அவரது புகாரின் பேரில் வழக்கு பதிந்து 4 பேரையும் மடக்கி பிடித்ததாகவும் தெரிவித்தார். கொலை முயற்சினா 307 சொல்லுவாங்க ஐபிசியில். இப்போ அதுக்கு புது சட்டங்களில் பிஎன்எஸ்ல 109 பிஎன்எஸ் போட்டிருக்காங்க. அதுதான் இந்த கேஸ், இந்த வழக்கு பொறுத்தருக்கும் இந்த சம்பவம் பொறுத்தருக்கும் மேக்ஸிமம் செக்ஷன் நம்ம சட்டத்தில் போட முடியும். அதை அப்படியே இன்வோக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டு உத்தரவின்படி 3 பேருக்கு செங்கல்பேட்டில் பிளேஸ் ஆஃப் சேஃப்டி சொல்லுவாங்க, ஒரு ஹோம் மாதிரி பிளேஸ் ஆஃப் சேஃப்டியில் அனுப்பியிருக்காங்க. ஒருத்தருக்கு மட்டும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஜேஜேபி உத்தரவின்படி ஒப்படைச்சிருக்காங்க. தொடர்ந்து பேசிய அவர், முறைத்து பார்க்கிறாயா என ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தாக்குதல் நடந்ததாகவும் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதற்காக தாக்கவில்லை எனவும் குறிப்பிட்டார். இதேபோல் பாதிக்கப்பட்ட நபர் உயிரிழந்து விட்டதாக தவறான தகவல் பரவுவதாகவும், ஆனால் அவர் சிகிச்சை முடிந்து சொந்த ஊருக்கு திரும்பிவிட்டதாகவும் அஸ்ரா கார்க் தெரிவித்துள்ளார்.
சிவகங்கை மாவட்டத்தில் நெற்பயிர்களை சேதப்படுத்தும் எலிகளை ஒழிக்க விவசாயிகள் ஆந்தைகளின் உதவியை நாடியுள்ளனர். மானாமதுரை, திருப்புவனம் சுற்றுவட்டார பகுதிகளில் நெற்பயிர்களை எலிகள் சேதப்படுத்தி வருவது தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில் இந்த எலிகளை ஆந்தைகள் உண்ணும் என்பதால் இரவில் அவை அமர்ந்து பார்ப்பதற்கு ஏற்ற வகையில் மரக்குச்சிகளில் வைக்கோல் துணியை சுற்றி கம்பம் போல விவசாயிகள் நட்டு வைக்கின்றனர். இந்த கம்பங்களில் அமரும் ஆந்தைகள் எலிகளை வேட்டையாடுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அந்த இதில் உட்காந்துருக்கேன். உட்காந்தோன்னா அது எலியை கடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போ பிடிச்சிட்டு தூக்கிட்டு கொண்டு விடாது. ஒரு ஏக்கருக்கு 20-25 ரூபாயிலேருந்து விவசாயத்துக்கு செலவாகிறாப்புல இருக்குது. இதில் இரவு நேரங்களில் பன்னி தொல்லையிலும் வருது, எலி தொல்லையிலும் வருது. இதுக்காண்டி இந்த கம்பு இதெல்லாம் ஊண்டு வச்சுட்டு கரெக்டாக ஆந்தது உட்காந்துருக்கிற மாதிரி அதில் சவுண்டு விட்டு அது பாதி ஓடிடுது. ஆந்தைகள் அமர்வதற்காக வைக்கப்படும் கம்பங்களை கண்டதும் ஆட்கள் இருப்பதாக கருதி குருவிகளும் விலகிச் செல்வதாக விவசாயிகள் கூறுகின்றனர். 100 நாள் திட்டத்தின் பெயரை மாற்றியதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்திய பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு இந்த திட்ட செயலாக்கத்திலே பல்வேறு குளறுபடிகள் நடைபெற்று திட்டம் முழுமையாக கிராமப்புற ஏழை மக்களுக்கு வேலை வழங்கும் நடைமுறையை மற்றும் சீர்குலைந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே இந்த பெயரை மாற்றி தேசத்தந்தை காந்தி அவர்களுடைய பெயரை மாற்றி விபிஜி ராம்ஜி என்ற பெயரை மாற்றி இந்த திட்டத்தை கொலாப்ஸ் செய்து சீரழிக்கும் விதமாக மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. மயிலாடுதுறை, நாகை, கள்ளக்குறிச்சி, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அப்போது 100 நாள் திட்டத்தின் பெயர் மாற்றப்பட்டதை கண்டித்தும் திட்டத்திற்கான நிதி குறைக்கப்பட்டதை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மத்திய அரசே, நடுவண் அரசே, தேச தந்தை மகாத்மா காந்தி, குறைக்காதே, மாற்றாதே. ஒன்றிய அரசின் புதிய திருத்தத்தை திரும்பப் பெற்று பழைய நடைமுறையை தொடர வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். விஜயின் அரசியல் வருகையால் திமுக கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விஜயால் ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளை பிரியும் என்று கூறினார். இன்னைக்கு சகோதரர் விஜய் இருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஆதரவு இருக்க மறுக்கிறது கிடையாது. ஆனால் அவர் ஒரு இன்னொரு அவர் அதிமுக பாஜக கூட சேரப்போறது கிடையாது. அவர் பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு. ஆரம்பத்திலும் சொல்லியிருக்க, இது வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கிறார். அப்படி இருக்கிற சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் அங்கே போகிறது கிடையாது. நீங்கள் சொல்ற 3 முனை இல்லை 4 முனை போட்டி தான் வரப்போகுது. வரும்போது என்னன்னா நீங்கள் அதாவது இன்னைக்கு ஆளுங்கட்சி இப்போ எங்கள் கூட்டணியை எதிர்த்து வர வாக்குகள் பிளவுபடுறதுனால குறிப்பாக சகோதரர் விஜயோடைய வருகையினால எங்களுடைய வெற்றி இனியும் உறுதிப்படுதுன்னு நான் சொல்லுவேன். நான் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை புறக்கணித்தாலும் கடுமையான நிதி நெருக்கடியிலும் தமிழ்நாடு அரசு பல்வேறு நல்ல திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக துரை வைகோ குறிப்பிட்டார். விழுப்புரத்தில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் 100 இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. விழுப்புரம் நகர பகுதிகளில் திருட்டு மற்றும் வழிப்பறி சம்பவங்களை தடுக்க 18 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு 100 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டன. அதன் பயன்பாட்டை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். என்டையர் நகரம் இந்த 18 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற அந்த பகுதி எல்லாமே தொடர் கண்காணிப்பில் 24/7 கண்காணிப்பில் இருக்கும். ஸோ இது வர மூலியமா எந்த ஒரு குற்ற சம்பவங்களும் பண்ணணும்னு தோன்றவருக்கும் நம்ம எப்பவுமே கண்காணிப்பில் இருக்கோன்ற ஒரு பயம் உணர்வு, ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தும். சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு அதிக பாரம் ஏற்றி வரும் வாகனங்கள் மற்றும் அதிவேகமாக வாகனங்களை இயக்குபவர்களுக்கும் அபராதம் விதிக்கப்படும் என ஆட்சியர் தெரிவித்தார். புறநகர் பகுதிகளிலும் 50 இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் முதல் முறையாக கோவையில் அமைக்கப்பட்டுள்ள வனவிலங்குகளுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து வனப்பணியின் போது உயிர் நீத்த வனத்தியாகிகளுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நம்ம வன உயிரினங்களை மீட்டு அதை இன்ஜூர் ஆனது இந்த மாதிரி சில அனிமல்ஸ் மற்றும் கான்ஃப்ளிக்டில் இன்வால்வ் ஆகிற அனிமல் இதெல்லாம் நம்ம பிடிக்கப்பட்டு அதை அந்த சென்டருக்கு கொண்டு போய் அங்கு அதற்கு சிகிச்சை அளித்து மீண்டும் அதை மீண்டும் காட்டுக்குள் விடுவதற்கு ஒரு சென்டர் இது தமிழ்நாட்டில் முதல் முறையாக பெத்திக்குட்டையில் கட்டப்பட்டு தற்பொழுது இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கிறது. கோயம்புத்தூர் சிறுமுகை அருகே உள்ள பெத்திக்குட்டையில் வனவிலங்குகளை காயப்படும் போதும் அல்லது அவை காட்டை விட்டு வெளியே அவற்றை மீட்கும் போதும் அவற்றுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்கும் சிகிச்சை அளிப்பதற்குமான ஒரு நவீன சிகிச்சை மையத்தை வனத்துறை சார்பாக இன்றைக்கு தொடங்கி வைத்துள்ளார்.
இது ஒரு வன உயிரின ஆர்வலருடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சி. 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோவை சாடிவயல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள யானைகள் முகாம் மற்றும் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான மின்னணு ஆவண காப்பகத்தையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். தாம்பரம் பேருந்து நிலையத்தில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரரை தாக்கி செல்போன் பறித்த வழக்கில் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மேற்கு தாம்பரத்தைச் சேர்ந்த மைக்கேல் என்ற ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் தாம்பரம் பேருந்து நிலையம் அருகே நடந்து சென்று கொண்டிருந்த போது வழிமறித்த கும்பல் ஒன்று அவரை கத்தியால் தாக்கி செல்போனை பறித்துச் சென்றது. இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த போலீசார் ரவிபாரதி, குமரேசன், ஹரிஹரன், குமரேசன் ஆகிய 4 இளைஞர்களை கைது செய்தனர். புத்தாண்டை நட்சத்திர ஹோட்டலில் ஆடம்பரமாக கொண்டாட வேண்டும் என பல்வேறு பகுதிகளில் குறிப்பிட்ட இளைஞர்கள் வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த அதிர்ச்சி தகவல் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் சேகரிக்கப்பட்ட குப்பைகளை முதலிபாளையத்தில் உள்ள கல்குவாரி பாறைக்குழியில் கொட்டியதால் நிலத்தடி நீர் மாசுபட்டுள்ளதாக கூறி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாசடைந்த தண்ணீர் பாட்டில், விளைச்சல் பாதித்த பாகற்காய், காய்கறி, மஞ்சள் கிழங்கு உள்ளிட்டவற்றை மாலையாக அணிந்து எதிர்ப்பை தெரிவித்தனர். நிர்வாகமே உடனடியாக எடுத்துடு. சுற்றுச்சூழல் கிட்டத்தட்ட அது வாழ முடியாத சூழ்நிலை போச்சு. இந்திய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின்படி அது ஒரு மாசுபட்ட பகுதி. அந்த மாசுபட்ட பகுதியின் அறிவிக்க சொல்லி கடந்த 1 மாத காலமா மாவட்ட ஆட்சியருக்கு, சென்ட்ரல் பொல்யூஷன் போர்டுக்கு, ஸ்டேட் பொல்யூஷன் போர்டுக்கு எல்லாத்தையும் பெட்டிஷன் கொடுத்தாச்சு. இது வரைக்கும் அவங்க இழுத்தடிச்சுட்டே இருக்காங்க. நிலத்தடி நீரில் விஷ உப்புத்தன்மை ஏற்பட்டதால் விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். ஓராண்டில் 125 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பை உறுதி செய்ய முதலமைச்சர் இலக்கு நிர்ணயித்துள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சித்தோடு அரசு கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் 41 நகராட்சிகள் மற்றும் 181 பேரூராட்சிகளுக்கு உட்பட்ட 4204 வார்டுகளுக்கு 5909 விளையாட்டு உபகரண தொகுப்புகளை அவர் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி, விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகையை முதலமைச்சர் வழங்குவதுடன் 3% விளையாட்டு இடஒதுக்கீட்டின் மூலம் அரசு வேலைவாய்ப்பும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்று கூறினார். 3% இடஒதுக்கீடு கீழே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை உடனடியாக அரசு வேலைவாய்ப்பும் அவங்களுக்கு கொடுக்கின்றோம். இது வரைக்கும் எந்த அரசியலும் இல்லாதவர்களுக்கு முதல் முறையாக சென்ற வருடம் 100 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு மற்றும் பொதுத்துறைகளில் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். இந்த முறை முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு டார்கெட் கொடுத்திருக்கிறாங்க துறைக்கு. இந்த முறை 100 அல்ல 125 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு டார்கெட் கொடுத்திருக்கிறாங்க. திராவிட மாடல் ஆட்சி காலம்தான் தமிழகத்தில் விளையாட்டுத்துறையின் பொற்காலம் என நாடே புகழ்வதாக உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு தொடர்பாக மக்களிடம் கருத்து கேட்க பிரத்யேக செயலியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை அறிமுகம் செய்கிறார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் திமுகவின் தேர்தல் அறிக்கையை தயாரிக்க கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தலைமையில் 12 பேர் கொண்ட குழு ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 22ஆம் தேதி இந்த குழுவின் முதல் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த குழு மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அனைத்து தரப்பினரையும் சந்தித்து கருத்துக்களை கேட்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்க உள்ளது. இந்நிலையில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு மக்களின் கருத்துக்களை கேட்பதற்காக பிரத்யேக செயலியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை அறிமுகம் செய்ய உள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே சாலையை சீரமைத்து தரக்கோரி கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். வயலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட வயலூர் முதல் மும்முடிக்குப்பம் வரை 8 கிலோமீட்டர் தொலைவுக்கு கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு சாலை போடப்பட்டது. இவ்வழியாக செல்லும் கனரக வாகனங்களால் தற்போது சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. சாலையை சீரமைத்து தரக்கோரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் பலன் இல்லாததால் அப்பகுதி மக்கள் இன்று மறியலில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்களை போலீசார் தடுத்ததால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பொங்கல் பண்டிகைக்குள் சாலையை சீரமைத்து தராவிட்டால்
சாலையிலேயே பொங்கல் வைத்து போராட்டம் நடத்தப்படும் என கிராம மக்கள் எச்சரித்துள்ளனர். உணவு டெலிவரி செய்யும் ஊழியர்கள் நாடு முழுவதும் நாளை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். மளிகை முதல் உணவு, ஆடைகள் வரை அனைத்தையும் வீட்டிலிருந்தே ஆர்டர் செய்யும் ஈவணிக கலாச்சாரம் இந்தியாவில் வேகமாக வளர்ந்துள்ளது. இந்த வசதியின் பின்னால் கிக் ஒர்க்கர்ஸ் எனப்படும் 1 கோடிக்கும் அதிகமான டெலிவரி ஊழியர்கள் நாள் முழுவதும் சாலைகளில் ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் இவர்களுக்கு நீண்ட வேலை நேரம், போதிய ஊதியம் இல்லை, பணி பாதுகாப்பு இல்லை என்ற குற்றச்சாட்டுகள் தொடர்கின்றன. குறிப்பாக 10 நிமிட டெலிவரி என்ற அழுத்தம் உயிருக்கு ஆபத்தாக இருப்பதாக ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சுகாதார பாதுகாப்பு, விபத்து காப்பீடு, ஓய்வூதியம் போன்ற அடிப்படை உரிமை கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வலியுறுத்தி உணவு டெலிவரி செய்யும் ஊழியர்கள் நாளை நாடு முழுவதும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர். இதில் அமேசான், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஜெப்டோ, பிளிங்கிட், பிளிப்கார்ட் உள்ளிட்ட தளங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் பங்கேற்க உள்ளனர். மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடை திறக்கப்பட்டது. தந்திரி கண்டரரு மகேஷ் மோகனரு முன்னிலையில் மேல்சாந்தி பிரசாத் நம்பூதிரி நடையை திறந்து வைத்து தீபாராதனை நடத்தினார். இதையடுத்து மரபுகள் படி சிறப்பு பூஜைகள் எதுவும் நடைபெறவில்லை. தொடர்ந்து நாள்தோறும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் நிலையில் முத்தாய்ப்பு நிகழ்ச்சியாக ஜனவரி 14ஆம் தேதி மகரவிளக்கு பூஜை நடைபெற உள்ளது. அன்றைய தினம் மாலை 6:25 மணிக்கு ஐயப்பசாமிக்கு திருவாபரணம் அணிவித்து சிறப்பு தீபாராதனை நடைபெறும். தொடர்ந்து மகர ஜோதி தரிசனம் சன்னிதானத்தில் நடைபெறும் என்பதால் அதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் அதற்கு ஏற்ற வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட அனைத்து வகையான வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது.